11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 1 வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இந்த பாடத்தில் வரக்கூடிய முக்கியமான வினாக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவது வினாவாக மோல் வரையறு. மோல் வரையறு என்று கேட்கப்படலாம், அல்லது மோல் பற்றி என்ன புரிந்து கொண்டீர்கள் என்றும் கேட்கப்படலாம். 10ஆம் வகுப்பில் படித்திருப்பீர்கள், ஒரு மோல் பொருளில் அவகாட்ரோ எண்ணிக்கையிலான துகள்கள் இருக்கும் என்று. அதுதான் பக்கத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது பாருங்க, வட்டமிட்டு. ஒரு மோல் 6.022 பெருக்கல் 10⁻23 துகள்கள் கொண்டுள்ளன. அதாவது அணுக்களாக இருக்கலாம், அயனிகளாக இருக்கலாம், அல்லது மூலக்கூறுகளாக இருக்கலாம். அதுதான் நம்ம மோல் பற்றி புரிந்து கொண்டோம். இதுதான் அவகாட்ரோ எண் என்பதும் தெரியும். அப்போ அவகாட்ரோ என்னன்னா 6.022 பெருக்கல் 10⁻23 அணுக்களை கொண்டுள்ள அல்லது துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவே அவகாட்ரோ எண் எனப்படும். இதுதான் ஒரு மோல். ஒரு மோல் பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே அவகாட்ரோ எண் எனப்படும். சரி, நம்ம மோல் வரையறை என்று சொல்லும்போது 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு ஒரு மோல். அதாவது இது நம்ம ஒரு எடைத்தட்டில் ஒரு பக்கமாக நம்ம 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னு நினச்சிங்க. அதில் காணப்படும் அந்த கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அளவில் நீங்கள் வலது தட்டில், அதாவது எடைத்தட்டில் பொருளை வைக்கிறீங்க. அந்த 12 கிராம் கார்பன் 12 அந்த ஐசோடோப்பில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கைக்கு, அந்த கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமாக அந்த பக்கம் பொருளை வச்சுருக்கீங்க பாருங்க, அதுதான் ஒரு மோல் சொல்கிறோம். அதுதான் புரிஞ்சுதா பாருங்க. அடுத்ததா கிராம் சமான நிறை வரையறு. கிராம் சமான நிறை வரையறு கணித வடிவத்தில் நம்ம இது போல எழுதலாம். கிராம் சமான நிறை ஈக்குவல் மோலார் நிறை பை சமான காரணி என்று. அல்லது வரையறையாக எழுதுவதற்கு 1.008 கிராம் ஹைட்ரஜன், 8 கிராம் ஆக்சிஜன், 35.5 கிராம் குளோரின் இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய தனிமம் அல்லது அயனியின் நிறையே சமான நிறை எனப்படும் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒன்று எழுதலாம். இது பப்ளிக்ல விடை குறிப்பாக கொடுக்கப்படும் போது வரையறையாகவும் எழுதலாம், கணித வடிவமாகவும் எழுதலாம். அதனால இங்க கணித வடிவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த முக்கியமான 3வது வினாவாக ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம் வேறுபடுத்துக. வேதியியல்ல பெரும்பாலான இடங்கள்ல, அதாவது வேதி வினைகள்ல ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்க வினைகள் என்று நிச்சயமாக நிறைய வினைகள் வரும். அதற்கு ஒரு அடிப்படை நம்ம அறிந்து வைக்க வேண்டும். ஆக்சிஜனேற்றம் என்றால் என்னென்ன வகையில வரையறை கொடுக்கலாம். ஆக்சிஜன் அடிப்படையில் சொல்லலாம், ஹைட்ரஜன் அடிப்படையில் சொல்லலாம், எலக்ட்ரான் அடிப்படையில் சொல்லலாம், ஆக்சிஜனேற்ற எண் அடிப்படையிலும் நம்ம ஆக்சிஜனேற்றத்தை வரையறுக்க முடியும். ஆக்சிஜனை சேர்த்தல் என்பது ஆக்சிஜனேற்றம், ஹைட்ரஜனை நீக்குதல், அதுக்கு அதாவது ஆக்சிஜன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்ல போகிறோம், ஹைட்ரஜன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்ல போகிறோம். எலக்ட்ரானுக்கு லியோனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன்.
அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான் இழத்தல். அங்கே உதாரணமாக Fe2+ன்றது மேலும் ஒரு எலக்ட்ரானை இழந்து Fe3+ ஆக மாறுகிறது. இது ஒரு ஆக்சிஜனேற்ற வினை. அந்த வினையில பார்த்தீங்கன்னா இரும்பு +2 ஆக்சிஜனேற்ற நிலையிலிருந்து +3 ஆக்சிஜனேற்ற நிலைக்கு மாறி இருக்கு. அப்போ ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கிறது. அப்போ ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிச்சா அதுவும் ஆக்சிஜனேற்றம் தான். மாணவர்கள் புரிந்து கொண்டீர்களா பாருங்கள். ஆக்சிஜனை சேர்த்தல், ஹைட்ரஜனை நீக்குதல், எலக்ட்ரான் இழத்தல், ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிப்பு. ஒரு பக்கம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் அடுத்த பக்கம் அதாவது ஆப்போசிட்டா எழுதிடலாம். ஒடுக்கம். ஏன்னா ஏற்றமும் ஒடுக்கமும் எதிரெதிரானவை. அப்போ ஒடுக்கம் சொல்லிடலாமா? ஆக்சிஜனை நீக்குதல், ஹைட்ரஜனை சேர்த்தல், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் பெற்றுக்கொள்ளுதல், எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளுதல், பெறுதல். அதை நம்ம அப்படியே வினையை திருப்பி எழுதியிருக்கோம் பாருங்க. Fe3+ ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு Fe+2 ஆக மாறுகிறது. இந்த வினையில ஆக்சிஜனேற்ற எண் குறைகிறது. எனவே ஆக்சிஜனேற்ற எண் குறைதல் என்பது ஒடுக்கம். மிக மிக முக்கியமானவை. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வினை சேர்க்கை வினை, நீக்கல் வினை, பதிலீட்டு வினை, அடுத்தது பார்த்தோம்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை தான் நம்ம பார்க்க போறோம். எனவே ஆக்சிஜனேற்றம் என்றால் என்ன, ஒடுக்கம் என்றால் என்ன, அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்த வினாவிற்கு செல்லலாம். பின்வருவனவற்றுள் எளிய விகித வாய்ப்பாடுகள் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கு. அங்க 2 வாய்ப்பாடுகள் கொடுத்திருக்காங்க. ஃப்ரக்டோஸ் 1, 2 காஃபின். ஃப்ரக்டோஸுடைய வாய்ப்பாடு C6H12O6 என கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சுருக்கிய விகித வாய்ப்பாடு. அப்போ எளிய விகித வாய்ப்பாடுனா அதனுடைய சிம்பிள் ஃபார்ம் என்ன அப்படின்னா அதை 6ஆல சுருக்கினோம்னா அப்போ கார்பன் எண்ணிக்கை 6ஆல சுருக்கப்படும் போது 1ன்னு வரும். 1ன்னா எழுத வேணாம். ஹைட்ரஜன் 12 இருக்கு. 12 6ஆல சுருக்கணும்னா 12/6 2ன்னு வரும். அப்போ H 2. ஆக்சிஜன் 6ன்னு இருக்கு. 6ஆல சுருக்கப்படும் போது 6/6 1. அப்போ ஆக்சிஜனும் 1. அப்போ சுருக்கிய விகித வாய்ப்பாடு அதாவது எளிய விகித வாய்ப்பாடு CH2O என வரும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இது இரண்டுக்குமே. ஏன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் C6H12O6 என்ற வாய்ப்பாடு உடையது. அடுத்த பக்கம் பார்த்தோம்னா C8H10N4O2 என இருக்கு. அப்போ அது எதால சுருக்கலாம் அப்படின்னா 2ஆல சுருக்கலாம். அப்போ 2ஆல சுருக்கப்படும் போது எல்லாத்தையும் பாதியா மாத்தி எழுதுங்க. அவ்வளவுதான். அப்போ கார்பன் 8ல பாதி 4. அப்போ C4. ஹைட்ரஜன் 10ல பாதி 5. அப்போ H5. நைட்ரஜன் 4 இருக்கு. அதுல பாதினா 2ஆல வகுத்தா 2. அப்போ N2. ஆக்சிஜன் 2 இருக்கு. 2ஆல சுருக்கணும்னா 1. அப்போ 1ன்னா நம்ம எழுத வேணாம். அப்போ அந்த எளிய விகித வாய்ப்பாடு அதாவது சுருக்கிய விகித வாய்ப்பாடு எளிய விகித வாய்ப்பாடு C4H5N2O. அதுவும் புத்தகத்தின் பின்பகுதியில் உள்ள வினா. அதனால முக்கியமான வினா, நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமான நிறை வரையறை நம்ம பார்த்தோம். சமான நிறை = மோலார் நிறை பை சமான காரணி என்று பார்த்தோம். இங்க யாருக்கு கேட்டிருக்காங்க பாருங்க, சல்ஃபியூரிக் அமிலம். ஆமா, H2SO4 என்பது கந்தக அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம் கிங் ஆஃப் கெமிக்கல். அதனுடைய சமான நிறையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாவில் வரும் கந்தக அமிலத்தின் காரத்துவம் என்ன என்று. கந்தக அமிலம் 1 மோல் அமிலம் நீர்க்கரைசல்ல பிரிகடையும் போது 2 H+ அயனியை தரவல்லது. அதாவது 2 மோல் ஹைட்ரஜன் அயனியை தரவல்லது. அப்போ அதனுடைய 2 H+ தருதுன்னா அதனுடைய காரத்துவம் 2 என்பதை ஞாபகம் வச்சுங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1, H3PO4, பாஸ்பாரிக் அமிலம் 3 என்பதெல்லாம் தெரியும்.
படித்திருப்பீர்கள். இங்கே நம்ம தேவைப்பட்டது இது ஒரு மதிப்பெண்னால வரலாம். சரி, முதல்ல என்ன செய்யணும்? ஃபார்முலா எழுதணும். சமான நிறை ஈக்குவல் டு மோலார் நிறை பை அந்த சமான காரணி. இங்க சமான காரணி என்பது காரத்துவம். இப்போ பிரதியிடுங்க. கந்தக அமிலத்துடைய மோலார் நிறை 98, காரத்துவம் 2. அப்போ 98 2ஆல சுருக்கணும்னா 49. அப்போ சமான நிறைனாலது கிராம் சமானம் இன்வர்ஸ். அவ்வளவுதான். அப்போ விடை H2SO4, அதாவது கந்தக அமிலத்துடைய சமான நிறை 49 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ் ஆகும். அடுத்த வினாவாக ஆக்சினேற்ற ஒடுக்க வினையின் வகைகள். 4 வகை வினைகள் இருக்கு. இணைப்பு வினை. இணைப்பு வினை என்றால் என்ன? இது எளிமையா சொல்லிடலாம். இந்த வகை ஆக்சினேற்ற ஒடுக்க வினையில் 2 வினைப்படு பொருட்கள் வினைபுரிந்து ஒரு விளைபொருளை உருவாக்குமானால் அந்த வகை வினைகள் இணையும் வினைகள் என்று அழைக்கப்படும், அல்லது இணைப்பு வினை என்று அழைக்கப்படும். இங்கிலீஷ்ல காம்பினேஷன் ரியாக்ஷன். 2 or more reactant combined to form a single molecule, single compound. அதுதான் இங்க பார்த்தோம்னா கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை தருகிறது. இதுல கார்பனின் ஆக்சினேற்ற எண் அதிகரிக்கிறது, ஆக்சிஜனின் ஆக்சினேற்ற எண் குறைகிறது. எனவே இது ஒரு ஆக்சினேற்ற ஒடுக்க வினை. கார்பனுக்கு +4 மாறுது 0ல இருந்து, ஆக்சிஜனுக்கு 0ல இருந்து -2 என மாறுகிறது. அப்போ இந்த இணையும் வினைனா முதல்ல என்னது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து சொல்லலாம், அல்லது வினை புரிந்து ஒரே ஒரு சேர்மத்தை உருவாக்குமாயின் அந்த வகை வினை இணைப்பு வினை அல்லது இணையும் வினை. காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். உதாரணம் எழுதுங்க. அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டு மாணவர்கள் கவனிச்சுக்கணும். சிதைவடையும் வினைகள் இணையும் வினைக்கு எதிரானவை. ஒரு வினைப்படு பொருள் பிளவுக்கு உட்பட்டு, சிதைவுக்கு உட்பட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைபொருட்களை தருமாயின் அதுதான் சிதைவடையும் வினைகள். இங்கே பாருங்க, பொட்டாசியம் குளோரேட் உதாரணமா KClO3 எடுத்துட்டு இருக்கோம். அது சிதைந்து பொட்டாசியம் குளோரைடையும் ஆக்சிஜனையும் தருகிறது. அப்போ ஒரு வினைப்படு பொருள் 2 விளைபொருட்களை தருகிறது. அப்போ ஒரு சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்களாக பிரியும் அந்த சிதைவடையும் வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இடப்பெயர்ச்சி வினை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இடப்பெயர்ச்சி வினையின் வகைகள் என்ன என்று கேட்கப்படலாம். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பேசுவோம். விளையாட்டுல சப்ஸ்டியூட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க, உள்ள ஒரு பிளேயர் டயர்டா இருக்காங்க, இல்லை அடிபட்டது அப்படின்னு சொன்னா அவருக்கு மாற்றாக பெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பிளேயரை மாற்றி வைத்து விளையாடுவார்கள். இது சப்ஸ்டியூஷன், சப்ஸ்டியூட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு பதிலாக அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை நம்ம உள்ள சேர்த்து விளையாடுகிறோம். இங்க வேதி வினைகள்ல ஒரு வினைப்படு பொருளில் உள்ள ஒரு அணு அல்லது அயனியானது மற்றொரு அணு அல்லது அயனியால பதிலிடப்படுமாயின் அந்த வகையிலான வினைகள் தான் பதிலீட்டு வினைன்னு சொல்ல போறோம். அதை தான் இங்க இடப்பெயர்ச்சி. ஒரு அணு மற்றொரு தனிமத்துடைய அணுவை பதிலீடு செய்கிறது. அங்க பாருங்க, ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு தனிமத்தை மற்றொரு தனிமம் பதிலீடு செய்யுமாயின் அந்த வினை
இடப்பெயர்ச்சி வினை என்று அழைக்கப்படுகிறது. உலோகம் இடப்பெயர்ச்சி, அலோகம் இடப்பெயர்ச்சி என்று 2 வகை உண்டு. ஜிங்க் தகட நம்ம ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் சேர்த்தோம்னா அப்போது அந்த ஹைட்ரஜன் அயனியானது H+ன்னு இருக்கிறது எலக்ட்ரானை ஏற்று Hஆக மாறி HH1 சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடும். பொதுவாக உலோகங்கள் அமிலத்துடன் வினைபுரிகின்ற போது ஹைட்ரஜன் வாயுவை தரும்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஜிங்க் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடை தருகிறது. அப்போது ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது. இது அலோகம். ஹைட்ரஜன் ஒரு அலோகனால அது அலோக இடப்பெயர்ச்சி. இதுவே ஜிங்கை காப்பர் சல்ஃபேட் கரைசல்ல நீல நிறமாக இருக்கும் காப்பர் சல்ஃபேட், அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதில் ஒரு ஜிங்க் தகடை சேர்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஜிங்க் தகடு வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய ஜிங்க் தகடு பழுப்பு நிறமாக மாறும். என்ன காரணம் அப்படின்னா காப்பர் 2+ அயனிகள், அதாவது காப்பர் நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த காப்பர் அயனி அந்த ஜிங்க் தகடு மேலே படிய ஆரம்பிக்கும். அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட்டாக மாற பார்க்கும். அப்போ காப்பர் உலோகம் வெளியிடப்படும். அப்போ காப்பர் உலோகம் என்ன நிறத்தில் இருக்குன்னா ப்ரௌன் கலராக இருக்கும். அப்போ அந்த நம்ம எடுத்துக்கிட்டுமே அந்த பிளேட் மேலே ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ காப்பர் இடப்பெயர்ச்சி பண்ணுது. அப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாமா பாருங்கள். அந்த Cu இருந்த இடத்துக்கு என்ன யார் போகிறாங்க? Zn போயிடுறாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ZnSO4 கிடைக்கும். காப்பர் வெளியே வந்துடுறாங்க. அப்போ ஒரு உலோகம் மற்றொரு உலோகத்தை இடப்பெயர்ச்சி செய்கிறது. அதிக வினைத்திறன் மிக்க உலோகம் குறைந்த வினைத்திறன் மிக்க உலோகத்தை இடப்பெயர்ச்சி செய்யும். இதுவே நீங்கள் காப்பரை சில்வர் நைட்ரேட் கரைசலில் வச்சிங்கன்னு வச்சுங்க, அப்போ காப்பர் அதிக வினைத்திறன் மிக்கது. அது சில்வர் அயனியை வெளியேற்றிவிட்டு காப்பர் நைட்ரேட்டாக மாறும். அடுத்தது விகித சிதைவு வினை என்றால் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. விகித சிதைவு வினைகள் சாதாரண சிதைவுக்கும் விகித சிதைவுக்கும் என்ன வித்தியாசம்னா, விகித சிதைவு வினையில ஒரே சேர்மம் ஆக்சிஜனேற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் உட்படுகிறது. அந்த ஒரு சேர்மத்தில் ஒரு குறிப்பிட்ட அணுவின் ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கவும் குறையவும் செய்கிறது. ஒரே சேர்மம் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கத்துக்கு ஒரே நேரத்தில் ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும் அடையும். அதுதான் விகித சிதைவு வினை. இதில் ஒரு குறிப்பிட்ட அணுவின் ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கவும் குறையவும் செய்கிறது. உதாரணமாக ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைய செய்தோம்னா நீரும் காற்றும் கிடைக்குது. நீரில் ஆக்சிஜனேற்ற எண் -2, ஆக்சிஜன் மூலக்கூறா வெளியே போகுதுன்னா அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் 0. இப்போ இங்கே பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கொண்ட வினைப்பட பொருளில் H2O2ல ஆக்சிஜனேற்ற எண் -1. அப்போ -1லேருந்து நீருக்கு -2ன்னு குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் +1ன்னு கூடியிருக்கு. அப்போ -1லேருந்து +1க்கு போயிருக்கு, -1லேருந்து -2க்கு குறைஞ்சிருக்கு. அப்போ ஆக்சிஜனேற்ற எண் குறையவும் கூடவும், அதாவது கூடவும்னா அதிகரிக்கவும் செய்கிறது. இத்தகைய வினைகள் தான் நம்ம என்ன வினைகள் சொல்லணும்னா விகித சிதைவு வினைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே உதாரணமாக ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 சிதைவடைந்து நீரும் ஆக்சிஜனும் தருவதை கொடுத்துருக்கோம். அடுத்ததாக ஆக்சிஜனேற்ற எண் என்றால் என்ன? ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஒரு சேர்மம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அணு எதுக்கு நீ கண்டுபிடிக்கிறியோ அந்த அணுவினை தவிர்த்து பிற அணுக்களை அவற்றின் வழக்கமான ஆக்சிஜனேற்ற எண்ணை நிர்ணயிக்கும் விதிகளின்படி அயனிகளாக நீக்கிய பின்னர் மீதம் கற்பனையாக எஞ்சியிருக்கும் அந்த மின்சுமை தான் ஆக்சிஜனேற்ற எண்ணுன்னு சொல்லுவோம். அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அணுவினை தவிர மற்ற அணுக்களை
அனைத்து அணுக்களை அந்த ஆக்சிஜனேற்ற எண்ணை நிர்ணயிக்கும் அந்த விதிகளின்படி. விதிகள் என்னன்னா, ஹைட்ரஜன் எப்பவுமே +1, பெராக்சைடுகளில் -1, ஆக்சைடுகளில் -2, ஹைட்ரைடுகளில் உலோக ஹைட்ரைடுகளில் ஹைட்ரஜன் வந்து -1 இருக்கும். மற்றதில் எல்லாமே +1 தான் ஹைட்ரஜனுக்கு. ஹாலஜன் ஃப்ளூரின் வந்து எப்பவுமே -1 ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டிருக்கும். உலோகங்கள் பொதுவாக நேர் ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டிருக்கும். அலோகங்கள் எதிர் ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டிருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சில தனிமங்களை ஞாபகம் வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது வரையறை பார்த்துட்டிங்களா பாருங்க. ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அணுவினை தவிர்த்து மற்ற அணுக்களை அவற்றின் வழக்கமான ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறியும் விதிகளின்படி அந்த மின் சுமையாக அயனியாக நீக்கிய பின்னர் அந்த குறிப்பிட்ட தனிமத்தின் மீது அணுவின் மீது எஞ்சியிருக்கும் அந்த கற்பனையான மின் சுமையே ஆக்சிஜனேற்ற எண் எனப்படும். அடுத்ததாக பின்வருவற்றின் மோலார் நிறையை கண்டறி. மோலார் நிறையை கணக்கிடுதல் என்பது ஒரு முக்கியமான கொஸ்டின். இங்கே யூரியா, அசிட்டோன், போரிக் அமிலம், கந்தக அமிலம், எத்தனால் என்று 5 கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர குளுக்கோசு, ஃப்ரக்டோசு, சுக்ரோசு, நீர், கார்பன் டை ஆக்சைடு என்று எந்த மூலக்கூறு கொண்டாலும் நீங்கள் மோலார் நிறையை கணக்கிடலாம். அப்போ மோலார் நிறையை கணக்கிட என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வாய்ப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்துடைய அந்த மோலார் நிறைய எழுதி கூட்டினாலே நமக்கு கிடைத்துவிடும். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அங்க மாணவர்கள் புரிந்து கொள்ளணும். யூரியா கொடுத்துருக்காங்க. யூரியாவுடைய வாய்ப்பாடு அது ஒரு டைஅமைடுன்னு சொல்லுவோம். அமைடுனா CONH2 என்ற தொகுதி கொண்டிருக்கும். அப்போ சென்டர்ல CO, வலதுபுறமா NH2, இடதுபுறமா NH2ன்னு இருக்கும். அப்போ எத்தனை கார்பன் இருக்குன்னா, ஒரு கார்பன் தான் இருக்கு. கார்பனுக்கு 12, அதனால ஓர் 12 12. ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்கு. அப்போ ஓர் 16 16. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 2 நைட்ரஜன் இருக்கு. அப்போ நைட்ரஜன் 14, 14 14 28. ஹைட்ரஜன் மொத்தமாக 4 ஹைட்ரஜன் இருக்கு. 4 × 1 4. இதை கூட்டினீங்கன்னா யூரியாவின் மோலார் நிறை கிடைச்சிருச்சு. அடுத்து அசிட்டோனுடைய வாய்ப்பாடு CH3CO, CH3. இதில் எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. அப்போ 3 12 36. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஓர் 16 16. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? அசிட்டோனில் 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 6 1 6. இதை கூட்டினா 58. இது அசிட்டோனுடைய மோலார் நிறை. அடுத்து போரிக் அமிலம் வாய்ப்பாடு H3BO3. 3 H இருக்கு, ஒரு B இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஹைட்ரஜனுக்கு 3 3. ஒரு போரான் இருக்கு. போரானுக்கு 11, ஓர் 11 11. ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 16 48. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 48 + 11 59. 48 58 59 +3. அப்போ 62 என்று வரும். அப்போ 62ன்னு எழுதிடலாம். அடுத்ததாக இதே போன்று கந்தக அமிலம் H2SO4. அதனுடைய மோலார் நிறையை கணக்கிடனா 2 ஹைட்ரஜன், அப்போ 2 1 2. ஒரு சல்ஃபர் இருக்கு. சல்ஃபருக்கு 32. அப்போ 1 × 32 32. 4 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 4 16 64. இதை கூட்டினீங்கன்னா 98. கந்தக அமிலத்துடைய மோலார் நிறை 98. அடுத்ததா எத்தனாலுடைய வாய்ப்பாடு, அதாவது சாராயத்தின் வாய்ப்பாடு C2H5OH. எத்தில் ஆல்கஹால் என்று சொல்லுவோம். C2H5OH. எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன். அப்போ 2 12 24. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? C2H5OH. அப்போ 5 + 1 6 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 6 1 6.
அதுக்கடுத்து ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னா ஆல்கஹாலில் ஒரு ஓ இருக்குது. அப்போது ஒரு ஓ ஒரு 16 இது எல்லாத்தையும் கூட்டுங்க 46ன்னு வரும். இதுதான் மோலார் நிறைய கணக்கிடக்கூடிய விதம். இந்த மூலக்கூறுகளுக்கெல்லாம் எழுதி எழுதி பாருங்கள். இது போல் கார்பன் டை ஆக்சைடுக்கு, சுக்ரோஸுக்கு, ஃப்ரக்டோஸுக்கு அதுக்கெல்லாம் எழுதி பாருங்கள். அடுத்து இது ஒரு முக்கியமானது. கொடுக்கப்பட்ட அடிக்கோடிடப்பட்ட தனிமங்களின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கணக்கிடு. நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. இங்கே கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்கு, சல்ஃபரிக் அமிலம் H2SO4 கொடுத்துருக்கு, நீர் H2O கொடுத்துருக்கு, ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 கொடுத்துருக்கு, அப்புறமா Cr2O7 2- குரோமேட் அயனி கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, கொடுக்கப்பட்ட சேர்மத்தில் உள்ள அனைத்து தனிமங்களுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை கூட்டினா எதுக்கு சமம்னா 0க்கு சமம். இது ஒரு விதியாக இருக்குது. அதனால் XYZன்னு ஒரு 3 தனிமம் இருக்குன்னா அந்த 3 தனிமத்துடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை கூட்டினீங்கன்னா அது எதுக்கு சமம்? 0க்கு சமம். அப்படின்றத வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோம். அதுக்குள்ள கார்பனுக்கு கண்டுபிடிக்கணும். கார்பனுக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கூட 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போது 2 பெருக்கல் ஆக்சிஜனுக்கு பொதுவாக நம்ம வந்து விதிகள் படி -2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ -2ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 0. இது வந்து நடுநிலை மூலக்கூறுன்றதுனால நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனி அந்த ஆக்சிஜனேற்ற எண்ணை கூட்டினா அது 0க்கு சமம். இப்போ CO2வில் கார்பனுக்கு கண்டுபிடிக்கணும். 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு -2 2 4. அப்போது x-4 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அந்த -4 வலதுபுறமாக அனுப்பணும்னா எக்ஸ் சமக்குறி 4ன்னு வரும். அப்போ எக்ஸ் என்பது கார்பனின் ஆக்சிஜனேற்ற எண். அப்போது கார்பனின் ஆக்சிஜனேற்ற எண் +4 என்று வரும். இதே போல் கந்தக அமிலத்தில் சல்ஃபருக்கு கண்டுபிடிக்கணும். அப்போது அது தெரியாது, மற்றதெல்லாம் தெரிஞ்சுது. அப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1, அப்போ 2 1 2 ப்ளஸ் எக்ஸு 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 4 பெருக்கல் -2 ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் -2னால இதை எல்லாத்தையும் பெருக்கி கூட்டினோம்னா அது 0க்கு சமம். ஏன்னா நடுநிலை மூலக்கூறு. அப்போ 2 H வந்து 2 1 2 ப்ளஸ் எக்ஸு 4 2 8. அப்போ -8 ஈக்குவல் டு 0ன்னு வரும். சம் பண்ணோம்னா x-6 ஈக்குவல் டு 0 வரும். அந்த 6 வலதுபுறம் அனுப்புனா x ஈக்குவல் டு 6 + 6ன்னு வரும். அப்போது கந்தக அமிலத்தில் சல்ஃபருடைய ஆக்சிஜனேற்ற எண் +6 என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கார்பன் டை ஆக்சைடில் கார்பனின் ஆக்சிஜனேற்ற எண் +4 என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நீர், ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது ரெண்டுத்துலேயும் முறையே ஆக்சிஜனுக்கு வந்து -2 -1ன்னு வருது. அடுத்தது டைக்ரோமேட் அயான் Cr2O7 2- இதில் இது அயனி வடிவம் இருக்குது. அப்போ குரோமியம் அயனியுடைய ஆக்சிஜனேற்ற எண் மற்றும் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை கூட்டினா அது அந்த அயனியின் மீதுள்ள மின்சுமைக்கு சமமாக இருக்கணும். அதாவது அயனியின் மீதுள்ள மின்சுமை என்னென்னா -2ன்னு கொடுத்துருக்கு. அப்போது குரோமியத்துக்கு 2 குரோமியம், அப்போ 2xன்னு எடுத்துக்கலாம். இல்லை அவனுக்கு குரோமியத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியும், அதனால் 2xன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 7 ஆக்சிஜன். அப்போது ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 7 2 14 -14 ஈக்குவல் டு -2. அதாவது மீதுள்ள மின்சுமைன்னு சொல்ல போகிறோம். இந்த -14 அந்த பக்கம் போகும்போது +14 வரும். 14ல் 2 போச்சுன்னா 12. அப்போது 2x இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு 12/2 + 6 என வரும். அடுத்ததாக ஒரு சேர்மத்துடைய எளிய விகித வாய்ப்பாடு என்ன, மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன என்று கண்டுபிடி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லா தேர்வுகள்லையும் வரக்கூடிய கொஸ்டின். இதற்கு என்னன்னா அந்த சேர்மத்தில் உள்ள தனிமங்களையும் அதனுடைய சதவீதத்தையும் கொடுத்துருவார்கள். உதாரணமாக இங்கே கார்பன் 54.55%, ஹைட்ரஜன் 9.09%,
ஆக்சிஜன் 36.36 சாரி 66%, 36.66% உள்ளதாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சேர்மத்துடைய எளிய விகித வாய்ப்பாடு என்ன என்று கேட்கப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல கொடுக்கப்பட்ட தனிமத்தை வரிசைகரமா எழுதணும். இங்க கொடுக்கப்பட்டுள்ள தனிமம் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதை முதல் காலத்துல எழுதிடுங்க. அதுக்கடுத்து அதனுடைய சதவீதம் கொடுத்துருக்காங்க. சதவீதத்தை வரிசையா எழுதிடுங்க. 54.55, ஹைட்ரஜன் 9.09, ஆக்சிஜன் வந்து 36.66 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம எழுத வேண்டியது அணு நிறை அல்லது மோலார் நிறைன்னு எழுதி அந்த கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16 என்று எழுதுவோம். நம்ம ஒப்பு மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேண்டும் எனில் அந்த கொடுக்கப்பட்ட சதவீதத்தை அதனுடைய அணு நிறையால வகுக்கணும். அப்படி வகுத்து தான் அடுத்தபடியாக கொடுத்துருக்காங்க. 54.55 டிவைடட் பை 12, 9.09 டிவைடட் பை 1, ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 1. அடுத்ததாக ஆக்சிஜனுக்கு 36.66 டிவைடட் பை 16 என வகுத்து ஈவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முறையே 4.55, 9.09, 2.22 இருக்கு. இப்போ இதில் சிறிய எண் எது அப்படின்னு பார்த்தோம்னா 2.27. அதை கொண்டு அனைத்தையும் வகுக்கணும், அதையும் வகுக்கணும். அப்படி வகுக்கும் போது ஆக்சிஜன் 1 என வந்துடும், ஹைட்ரஜன் வந்து 4 என வரும், கார்பன் வந்து 2 என வருது. அப்போ முழு எண் வந்து 2, 4, 1. அதை அப்படியே தனிமங்களை வரிசைகரமாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என எழுதிட்டு அதை கீழ்வட்டாக எழுதணும்னா நமக்கு எளிய விகித வாய்ப்பாடு கிடைச்சிது. எளிய விகித வாய்ப்பாடு 3 கொஸ்டின் இருக்கு. மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறது 2 கொஸ்டின் இருக்கு. அந்த 5 கொஸ்டினும் தரவா பார்த்து வச்சுக்கணும். மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிப்பதற்கு ஒரு மாதிரி வினா இங்கே கொடுத்துருக்கோம். 76.6% கார்பன், 6.38% ஹைட்ரஜன், மீதம் ஆக்சிஜனை கொண்ட சேர்மத்துடைய எளிய விகித வாய்ப்பாடு என்ன, மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதுக்கு கொடுக்கப்பட்ட சதவீதத்தை நம்ம அப்படியே எழுதிக்க போறோம். அப்படி எழுதணும்னா தனிமம் கார்பனுக்கு கொடுத்தது 76 அப்படியே எழுதிக்கிட்டோம். 76.6, ஹைட்ரஜன் வந்து 6.38, ஆக்சிஜனுக்கு மீதம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கார்பனையும் ஹைட்ரஜனையும் கூட்டி 100லேருந்து கழிச்சு முன்னா அதுதான் ஆக்சிஜன். அப்போ 17.02 என வந்திருக்கு. அதை முதல் காலத்தில் தனிமத்துடைய குறியீடையும், 2வது காலத்தில் அதனுடைய சதவீதத்தை எழுதிடும், 3வது காலத்தில் இந்த தனிமங்களுடைய மோலார் நிறை அல்லது அணு நிறை ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16, கார்பனுக்கு 12 என எழுத வேண்டியது சரியான முறையில் எழுதிடுறோம். அதுக்கு அடுத்ததாக ஒப்பு மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட சதவீதத்தை அதனுடைய அணு நிறையால வகுக்கிறோம். வகுத்து ஈவு கண்டுபிடிக்கணும். அதுதான் மாணவர்களுக்கு வந்து ஒரு டாஸ்க், கஷ்டம் கணக்குனா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வகையில் தேர்வில் இந்த வகை வினா வந்துக்கிட்டே இருக்குது. எனவே நீங்கள் பயிற்சி செஞ்சு ஆகணும். ஒரு எளிய வகுத்தல் கணக்கு தான், செய்து அதை கண்டுபிடிங்க. அப்புறமா அதில் வந்து நமக்கு பார்த்தோம்னா 1.06 என்பது மிக சிறிய மதிப்பு. அப்போ அதை அதால் வகுத்துட்டு மற்றதையும் வகுக்கணும். அப்படி வகுக்கப்படும் போது 6 என வருகிறது. எளிய விகிதம் வந்து 6 என வருது. அடுத்தது ஆக்சிஜனுக்கு 1 என வருது. அது முழு எண்ணாக இருப்பதனால அப்படியே முழு எண்ணெய் எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும், அந்த தனிமங்களை கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை வரிசைகரமாக எழுதி அதனுடைய முழு எண் மதிப்பை வலது புறமாக கீழோட்டாக எழுதணும். அப்படி எழுதியிருக்காங்களா பாருங்க. அப்படி எழுதப்படும் போது நமக்கு எளிய விகித வாய்ப்பாடு கிடைச்சிருச்சு, C6H6O. அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எளிய விகித வாய்ப்பாட்டுடைய நிறைய கண்டுபிடிக்கணும். அப்போ 6 கார்பன் இருக்கு, 6, 12, 72. அப்புறமா 6 ஹைட்ரஜன் இருக்கு, 6, 1, 6. ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இதெல்லாம் கூட்டினோம்னா நமக்கு 94 என்று வருகிறதா பாருங்க. அதுதான் எளிய விகித வாய்ப்பாட்டுடைய நிறை. எளிய விகித வாய்ப்பாடு C6H6O
6 கார்பன் இருக்குது, 6 12 72, 6 ஹைட்ரஜனுக்கு 6 1 6, 1 ஆக்சிஜன் 1 16 16, இதை கூட்டினோம்னா 94 என வருகிறது. இது எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை. அப்போ எளிய விகித வாய்ப்பாட்டு நிறைய 2வது படியில் கண்டுபிடிச்ச பிறகு 3வது முழு எண் கண்டுபிடிக்கணும். இங்கே மூலக்கூறு எண் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மூலக்கூறு எண் அல்ல, முழு எண். அந்த முழு எண்ணா என்னன்னா மூலக்கூறு நிறைவை கணக்கிடப்பட்ட எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை என்பது தான் அந்த ஃபார்முலா. ஆனால் நம்ம இங்கே ஆவி அடர்த்தி கணக்கில் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இது புக் பேக் கொஸ்டின். அப்படின்னும் போது 2 பெருக்கல் ஆவி அடர்த்தி என்பது மூலக்கூறு நிறை. அப்போ அங்கே ஆவின்றது கூட கட்டாயிருக்கு, ஞாபகம் வச்சுங்க. 2 பெருக்கல் ஆவி அடர்த்தி தான் மூலக்கூறு நிறை. அப்போ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க ஆவி அடர்த்தி வந்து 47 என்று. அப்போ 2 பெருக்கல் 47 பை எளிய விகித வாய்ப்பாட்டுடைய நிறை 94. அப்போ 2 பெருக்கல் 47 போட்டோம்னா அதுவும் 94. 94 பை 94 1, முழு எண் 1. அப்போ கடைசி படிக்கு வந்துட்டோம். நம்ம மூலக்கூறு வாய்ப்பாட்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, மூலக்கூறு வாய்ப்பாடு இஸ் ஈக்குவல் டு முழு எண் பெருக்கல் எளிய விகித வாய்ப்பாடு என்றுதான் எழுதுவோம். அப்படி இல்லை எளிய விகித வாய்ப்பாடு பெருக்கல் முழு எண். முழு எண்ணா எண். இங்கே எண் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 1 என்பதனால 1ஆல் பெருக்கினா அதே தான். அப்போது எண் 1 என்பதனால எளிய விகித வாய்ப்பாடும் மூலக்கூறு வாய்ப்பாடும் ஒன்றே. அப்போ எளிய விகித வாய்ப்பாடும் மூலக்கூறு வாய்ப்பாடும் ரெண்டும் ஒன்றே என்னும் போது C6H12O இங்கே C6H6O C6H12O6 என்பது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் உடைய வாய்ப்பாடு. இந்த கணக்குக்கு C6H6O என்பது தான் ஆன்சர். ஸோ மொதல் பாடத்தில் நம்ம குறைந்தபட்சம் ஒரு 14 வினாக்களை பார்த்துருக்கோம். அதை நல்லா படிங்க. தேங்க்யூ.